என்னுடைய பிள்ளைகள் வந்து சிங்கள வரலாற்றை மட்டும் படித்துவிட்டு போக முடியாது. என்னுடைய இனத்தினுடைய வரலாறு அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். இது சாத்தியமா? யாழ்ப்பாணம் முழுவதும் பல முன்பள்ளிகள் இருக்கிறது. 1500 2000 மாணவருடைய கொண்டோல் இருக்கிறார். மாதாந்தம் 5000 10,000 வாங்கினோம். இன்றைக்கு அது வருமானம் தருகின்ற தொழிலாக மாறிட்டது முன்பள்ளி. வரலாறு என்பது மாணவர்கள் மத்தியில் சமத்துவத்தை சொல்ல வேண்டும். அது அவர்களுக்குள்ள ஒரு கிரிமினன்ஸை கொண்டு வந்துடக்கூடாது, ஒரு பின்னடைவை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா என்னுடைய பௌத்த மதத்திலர்கள் அனுமதிப்பார்களா? அது பௌத்தம் அங்கே இருக்க வேண்டும். ஒரு கட்டாயம் எந்த பாடங்களுக்குள்ளே சமய பாடம் வைத்திருக்கத்தான் வேணும். இந்த அம்மாச்சி இருக்குத்தானே திருநெல்வேலியில், அம்மாச்சிக்கு முன்னால் கிளவாணி மில்லொழுங்கு ஒரு காலத்தில் அப்படியே தோட்ட வெளியது. இன்றைக்கு பல்கலைக்கழக ஆசிரியர்களும் வைத்தியர்களும் அங்கே தான் வீடு கட்டியிருக்கிறார்கள். வரலாறு கட்டாயம் அல்ல, விரும்பினால் படி இல்லாட்டி போ. ஏன்னா வரலாறு தானே பிரச்சனையை கொண்டு வருது. அப்படி முடியும். ஆனால் அவர்கள் நிற்கிறார்கள் வரலாற்று படத்தை கட்டாயமாக கொண்டு வரச்சு. முக்கியமாக இந்த பாடசாலை தொடர்பான விடயங்களை பற்றி உரையாடியிருந்தார். அது மட்டுமன்று இந்த உதாரணமாக ஒரு கிராமத்தில் இருந்து பிள்ளைகள் நகரத்தை நோக்கி, நகரத்திலே பிரபலியமாக இருக்கின்ற பாடசாலைகளை நோக்கி வருகின்ற அந்த விடயங்களை பற்றியும் அவர் உரையாடியிருந்தார். இந்த இடத்திலே அதிகமாக இன்றைக்கு கிராமப்புறங்களிலே சில பாடசாலைகள் மூடப்படுகின்ற நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கிறது. அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடசாலையை அவர்கள் கொண்டு செல்வதாக இருந்தால் குறிப்பிட்ட மாணவர்கள் தொகை இருக்க வேண்டும் என்றால் அங்கே செலவழிக்கின்ற அந்த வளங்களுக்கான அந்த பெறுமதியை வந்து அவர்கள் ஒப்பு நோக்குவார்கள். இப்படி இருக்கு. இன்றைக்கு நான் அறிகிறேன் எங்களுடைய நகர்ப்புறங்களிலும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நகரங்களிலே சில பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை சேர்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே வசிக்க வேண்டும் என்கிற சில கோட்பாடுகள் இருக்கின்றன என்பதும் நடைமுறையிலே இருக்கிறது. இப்படி இருக்கு. அண்மையிலே செய்தியின் மூலமாக இன்னொரு விடயத்தை அறிந்திருந்தேன். பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டதாரிகள் தங்களுக்கு வேலை இல்லை என்று போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கே போலீசார் அடக்குமுறைகளை பிரயோகித்திருந்தார்கள். இவை எல்லாமே எதை சுட்டி காட்டுகின்றன என்றால், ஒரு இலவச கல்வி மூலமாக நாங்கள் கல்வியை பெற்றுவிட்டோம், பட்டதாரிகளாக மாறிவிட்டோம் என்றால் நிச்சயமாக வேலையும் தர வேண்டும் என்கிற அந்த மனநிலை வந்து அப்படி எழுகிறது. அது உங்களுடைய அந்த பதிலும் அது வெளிப்பாட்டிருந்தது. இப்படி இருக்கு. இந்த பாடசாலை விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கிற போது இந்த பாடசாலைகள் தொடர்பான விடயங்கள் இங்கு அதிகமாக பேசப்படுகிறதா அல்லது வருமெனவே அதாவது பாடசாலைகள் இருந்துதான் இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது ஆரம்பிக்கப்படுகிறதா? நல்ல கேள்வி. இந்த கல்வி அபிவிருத்தி குழுமம் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த குழுமம் வந்து இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளை கொடுப்பதில் முன்னின்று உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பணிப்பாளர் சபை உறுப்பினராகவும் நான் இருக்கிறேன். அந்த வகையில் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஊடாக ஒரு பேட்ச் படித்து முடியுது. அடுத்த பேட்ச் போகிறார்கள். அதே மாதிரி வவுனியா பல்கலைக்கழகத்திலேயும் அதுக்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு முடிஞ்சு அடுத்த பேட்சை எடுக்கிறார்கள். அதை விட யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரியிலையும் அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இதற்கான நிதி உதவியை இந்த எங்களோட இடிசின்னு சொல்லப்படுகின்ற எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கன்சோர்ட்டியம்னு சொல்லப்படுகின்ற இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தினூடாக நாங்கள் அதை செலுத்தி இருக்கிறோம். ஏனென்றா அவர்கள் போதுமான பயிற்சி இருந்தால்தான் அந்த மாணவர்களை வழிப்படுத்த நல்லாக இருக்கும், இல்லாத ஒரு பொருத்தமானதாக இருக்கும். இப்போ மேல நாடுகளிலே இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள்லாம் கூடிய தராதரத்தை கொண்டிருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறார். ஆனால் இங்கே வைத்தியர் சொன்னது போல் ஒரு தொழிலும் இல்லை என்று சொல்லுபவர்கள் அந்த முன்பள்ளி கல்விகளே வருகிறார்கள். அவர்களுடைய அடிப்படை தகுதிகளை ஆராய்ந்து பார்த்தால் குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒன்றுமில்லாத இடத்தை என்ன செய்கிறது, ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பு சர்க்கரை என்பது போல் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சியை கொடுக்குறோம். அதில் குறைந்தது ஓயலாவது சித்தி அடைந்திருக்கோம் என்று சொல்லி அதை கொடுக்குறோம். அது மட்டுமன்றி அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள் மிக மிக வேறுபாடாக இருக்குது. சில இடங்களில் 3000 ரூபாயோடு தான் தங்களுடைய வேலையை செய்கிறார்கள். சில இடங்களிலே 40,000 ரூபாய் வரைக்கும் சிலர் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அதிலே அந்த பாகுபாட்டை நீக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மற்றது இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கல்வி அமைச்சுக்கும் இதை சமர்ப்பிப்பதாக இருக்கிறோம். அதாவது இப்போ ஹரணி சொல்லியிருக்கிறோம், இந்த முன்பள்ளி விடயங்களையும் அரசாங்கமே பொறுப்பேற்க போதும். அவ்வாறு அமைந்தால் அது சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய பார்வையிலே இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கிற, அதாவது வருகிற வருடத்திலே அறிமுகப்படுத்தப்பட இருக்கிற இந்த புதிய கல்வி சீர்திருத்த கொள்கையிலே என்னென்ன விடயங்கள் பேசப்படாமல் இருக்கின்றன? நாங்கள் இங்கே உரையாடி இருக்காத விடயங்கள் அவையாவது இருக்கின்றனவா? மிக முக்கியமாக இந்த கல்வி சீர்திருத்தம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மல் எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் எஜுகேஷனை தான் மையப்படுத்தி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், கல்வி என்பது முன்பள்ளியில் தொடங்கி
பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து அது பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்து தான் அந்த பூரணத்துவம் பெறும். அப்போ அந்த தொடர்ச்சி தன்மையை சரியான விதத்தில் கையாளுவது மிக அவசியமானது. இங்கே டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கோட்பாட்டு ரீதியாக முன்பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை எழுத பழக்குவது கற்பிப்பது என்பது செய்யக்கூடாது என்று நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக கற்பிப்பதுண்டு. ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை. அது அந்த பணி வந்து ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்குரியது. ஆனால் பள்ளிக்கூடங்களுக்கே நாங்கள் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிற நிலைமை இருக்குது. சில பிரபலமான தனியார் பாடசாலைகள் யாழ்ப்பாணத்தில் ஆண்டு 1க்கு பிள்ளைகளை நீங்கள் அனுமதிப்பதாக இருந்தால் அவர்கள் சின்ன அளவில் சின்ன ஒரு பரீட்சை வைத்து தான் எடுப்பார். அது அரசாங்கத்தில் இல்லை, தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படி இருக்குது. ஆகவே முன்பள்ளி டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பிள்ளைகள் முன்பள்ளிகளிலேயே ஓரளவுக்கு எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற யதார்த்தம். ஆனால் டீச்சர்ஸுக்கு தெரியும் அது செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் அவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்டு செய்யக்கூடாது அவ்வளோ ஒரு மனவேதனோடு செய்ய வேணும். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். இதற்காக பெற்றோர்கள் அப்படி எதிர்பார்க்கிறார்கள். பாடசாலை கட்டமைப்பு அப்படி இருக்குது. ஆண்டு 1ல் இருக்கிற டீச்சர் வந்து எழுத படிப்பிக்கிறதுக்கு ஆனா சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆனாவண்ண பழக்கிறதுக்கு தயாரில்லை. அங்கே புத்தகம் அப்படி இருக்குது. ஆண்டு 1லேயே பெரிய கண்டென்ட் வெலிடிட்டியுடன் தொடங்குது. நீங்கள் தரம் 1 புத்தகத்தை எடுத்து பாருங்கள். தரம் 1 புத்தகம் தமிழ் புத்தகமாக இருக்கலாம், சைவபாட புத்தகமாக இருக்கலாம், ஆங்கில புத்தகமாக இருக்கலாம். அது ஒரு வேறு லெவல்லாம் இருக்குது. அவை ஆண்டு 1க்கு போகிற பிள்ளை முதலாவது பாடம் அப்படி இருக்குதுன்னா முன்பள்ளிலே அதுக்கு அந்த தயாரியோட புகையிலன்னா நின்று பிடிக்கலாம் போகுது. அந்த 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 2க்கும் இடையில தொடர்ச்சி தன்மை சரியாக அறந்து போய் கிடக்குது. அப்போ இப்போ ஒரு லைனில் கொண்டு வரைக்க ப்ரீ ஸ்கூல் இப்படி தான் இருக்கணுமெண்டா ப்ரீ ஸ்கூல் அப்படி ஆக்டிவிட்டி பேஸ்டாக தான் ப்ரீ ஸ்கூல் இருக்கணும்னு நினச்சா ஆண்டு 1 எழுத்து பேச்சை அல்லது வாசிப்பை பழக்கிற விதத்தில் இருக்க வேணும். அது ஒரு அட்வான்ஸான விஷயத்துக்கு போக முடியாது. இப்போ அந்த அந்த முதன்மை நிலை 1 நாங்கள் அதை சொல்லுவோம். தரம் 1, 2 அந்த இடத்துல அது கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அதுபோல் நாங்கள் எங்கால பின்னே கொண்டு வந்து இங்கே அறிவுலன் சார் சொன்ன மாதிரி 10, 11 வந்து பாடங்கள் எண்ணிக்கையை குறைச்சி பொது பரீட்சையில் இந்த A-லெவலில் வரக்கூடிய பாடங்களை முன்னுக்கே படித்து பார்க்குறது. இப்போ அது நடக்குது. இப்போ A-லெவலில் சில நான் நிறைய மாணவர்களுக்கு நான் சந்திப்பதுண்டு, ஆலோசனை கொடுப்பதுண்டு. A-லெவல் படிப்பாங்க, முதல் தரம் சோதனை எடுப்பாங்க, 3 பாடம் ஃபெயில் விட்டுருவாங்க. பயோ படித்து மேத்ஸை படித்து 3 பாடம் ஃபெயில் விட்டுட்டு அப்புறம் டக்குன்னு இன்னொரு துறைக்கில் மாறி சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு பரீட்சாதான் செய்து பார்த்த மாதிரி 2 வருஷம் படித்து பார்த்தான், பயோ சரி வரையில் டக்குன்னு இன்னொரு ஸ்ட்ரீமுக்கெல்லாம் மாறி டாப் பண்ணோன்னு இருக்கிறாங்க. அதே தான் இப்போ நாங்கள் எங்கே செய்ய போகிறோம்? 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் செய்ய போகிறோம். 10ஆம் ஆண்டில் A-லெவலில் படிக்கிற பாடம் நான் பயோ தான் படிக்க போகிறேன்டா அதுக்கேற்ற பாடங்களை சூஸ் பண்ணி படித்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது பரீட்சைக்கு வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே 11ஆம் ஆண்டில் கொஞ்சம் மாற்றி படித்து பார்க்குறேன், மேத்ஸுக்குள்ள கொஞ்சம் மாறி படித்து பார்க்குறேன். இது கொஞ்சம் செட் ஆகுது. அவன் A-லெவலில் நான் மேத்ஸை படிப்பேன். 10ஆம் ஆண்டில் படித்து பார்க்குறேன், எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹியூமனிட்டிஸ் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பார்ப்போம் 11ஆம் ஆண்டில். இது நல்லா இருக்குது. ஆக நான் A-லெவலில் ஹியூமனிட்டிஸ் சோஷியல் சயின்ஸ் இது அந்த சிஸ்டம் ஓரளவுக்கு பொருத்தப்பாடுடையதாக இருக்குது. ஆனால் பிரச்சனை எங்கே வருமெண்டா பல்கலைக்கழக அனுமதியில் பிரச்சனை வரும். நாங்கள் இந்த A-லெவல் உயர்தர கல்வி இந்த சீர்திருத்தத்துக்கும் பல்கலைக்கழக கல்வியையும் சரியான இடத்துல கொண்டு வந்து கப்ளிங்னு சொல்லுவோம், அந்த பொருத்தத்தை செய்யாமல் விட்டோமாக இருந்தால் பல்கலைக்கழக அனுமதி கொள்கைகள் எப்படி இருக்குது அது இப்படியே தான் இருக்க போகிறது. உயர் பெறுபவர் பெற்றவனுக்கு தான் பல்கலைக்கழக அனுமதியை கொடுக்க போகிறோம் என்றால் இந்த கல்வி மறுசீர்திருப்பு மீண்டும் பரீட்சை மைய கல்வியாக மாறும். டியூஷன் என்கின்ற சொல்கிற விஷயம் அப்படியே தான் இருக்க போகுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆகவே பல்கலைக்கழக கல்வி மறுசீரமைப்பு எப்படி நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. திரு அறிவுலகன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் இன்னும் இந்த A-லெவலில் பற்றி ஆழமாக இந்த கல்வி சீரமைப்பிலே அதிகம் பேச தொடங்கவில்லை. இந்த ஸ்ட்ரீம் லைன்ஸை போட்டு வச்சிருக்கிறோம், இன்னும் அதுக்குள்ளே போக போகிறோம். அதில் பல விஷயங்கள் பேச வேணும். அதுக்கு பிரதமர் கூட அண்மையிலே பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தை சந்தித்த பொழுது சொன்னார், அதுக்கு காலம் இருக்கிறது தானே, 2030ஆம் ஆண்டிலே தானே நாங்கள் சந்திக்க போகிறோம், எங்களுக்கு ஓரளவுக்கு கையிலே ஒரு 3-4 வருடம் இருக்கிறது, அதற்குள்ளே நாங்கள் ஒரு சரியான பொருத்தமான ஒரு பொறுமுறையை கண்டறிந்து விடலாம் என்கின்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மிக அவசியமானது. அடுத்து பல்கலைக்கழகங்கள் புதிய கற்கணர்களை அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனால் பல்கலைக்கழகங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெரியும், அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அங்கே இருந்து வந்து வரண்டபடியாக உங்களுக்கு புரியும், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்கள் மாணவர்கள் கற்பதற்கு பாடங்களை வைப்பிப்பதை விட அவர்கள் கற்பிப்பதற்கு பாடங்களை வைக்கின்ற மனப்போகம் அங்கே இருப்பது உண்டு. நீண்ட காலமாகவே மாற்றத்துக்குள்ளாகாத கல்வி முறைமை இருக்கிறது பல்கலைக்கழகங்கள். புதிய கற்கணர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மனப்போக்குவ மாற்றம் பல்கலைக்கழகங்களுடைய வர வேண்டும். பல்கலைக்கழக கல்வியை நாங்கள் நினைப்பது கூட அரசாங்க நிலையில் கை வைத்து விட முடியாது. ஏனென்றால் அங்கே ஒரு பல்கலைக்கழக சுயாதீனத்தன்மை இருக்கிறது, அந்த ஓட்டோனோமி இருக்கிறது. பல்கலைக்கழகத்தினுடைய கலை திட்டத்தை அந்த பல்கலைக்கழகம் தான் தீர்மானிக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன பட்டப்படிப்பு வர வேண்டும் என்பதை அந்த பல்கலைக்கழகம் தான் தீர்மானிக்கும். சில திணிப்புகளை அரசு செய்யலாம். இந்த தொழில்நுட்ப கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அது டாப் டு பொட்டமாகத்தான் வந்தது. உயர்தரத்திலே தொழில்நுட்பத்துறை வந்த பொழுது அரசாங்கம் திணித்தது, தொழில்நுட்ப பீடங்களை உருவாக்குமாறு திணித்தது. விரும்பிய விரும்பாத தொழில்நுட்ப பீடங்கள் உருவாக்கப்பட்டது, தொழில்நுட்பத்துறைக்கான பட்ட கற்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது கூட நாங்கள் அட்வான்ஸாக போகாத பல பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. சில பல்கலைக்கழகங்கள் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதை பெரிய அளவில் ஸ்ரீ ஜெயவர்த்தன ஒரு பல்கலைக்கழகம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு தனியான தொழில்நுட்ப பீடம் கோமாக அமைத்து அவர்கள் வேறு லெவலில் ஒர்க் பண்ணுறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி சிந்திக்கிறது உண்மையில் கொஞ்சம் குறைவு இருந்தது. பல்கலைக்கழகங்கள் கல்வியில் வந்து
அந்த பொருத்தப்பாடு இன்மை இல்லாமல் இருக்குமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக இது தோற்கும். உயர்தரம் கற்ற ஒரு மாணவன் தனக்கான எதிர்கால உயர்கல்விக்கான வாய்ப்பு சரியாக வழங்கப்படவில்லாவிட்டால் அது பெரும் புரட்சியாக மாறும். இதுதான் இலங்கை அரசியலில் நடந்தது. தரப்படுத்தல் வந்தது. தரப்படுத்தலின் போது பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற பொழுது புரட்சி வந்தது போலத்தான் புதிய கல்வி மறுசீரமைப்பு பல்கலைக்கழக கல்வியை அது ஒரு பிள்ளைக்கு யதார்த்த சூழ்நிலையில் கொடுப்பதற்கும் அவனுக்கு பொருத்தப்பாடுடைய பல்கலைக்கழக கல்வி கொடுக்க தவறுமாக இருந்தால் அது பெரும் புரட்சியாக மாறும். ஏனென்றால் பல்கலைக்கழக கல்வியை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ப்ரொஃபஷனலுக்குள்ள போகிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் வெளிநாட்டு கொள்கைகளை உள்வாங்கிக் கொள்கிறோம். அது மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொல்கிற பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே எல்லாருமே அநேகமாக வெளிநாட்டு அனுபவம் உள்ளவர்கள், அங்கே போய் கற்று வந்தவர்கள். அந்த அனுபவம் அங்கே பார்க்குற பொழுது முன்பள்ளி சரி அல்லது பாடசாலை கல்வி முறைமை சரி, நாங்கள் ஓரளவுக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய முறைமைகளை உள்வாங்குவதற்கு முயற்சிக்கிறோம். ஆனால் அங்கே நிலைமை வேறு. அங்கே ஒரு வைத்தியருடைய அந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பர்ச்சேசிங் பரிட்டி என்று சொல்வார்கள். ஒரு வைத்தியரால் ஒரு வாங்கக்கூடிய காரை ஒரு சாதாரண மெக்கானிக்காலும் வாங்க முடியும். ஒரு வைத்தியர் வாங்கக்கூடிய BMW காரை ஒரு பிளம்பிங் வேலை செய்கிறவனும் வாங்க முடியும். நம்முடைய தேசம் அப்படி அல்ல. அப்போ நம்முடைய தேசத்திலே அந்த சமத்துவ வாழ்க்கைக்கான பாகுபாட்டுத்தன்மை இல்லாத ஒழிக்கப்படுகிற பொழுதுதான் இவ்வாறான கல்விக் கொள்கைகள் வலுப்பெறும். அல்லது திரும்பவும் உயர் தொழில் செய்கின்றவன் தான் அதிகம் சம்பாதிக்க முடியும், அவன் தான் சந்தோஷமாக வாழ முடியும் என்றால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை வைத்தியனாக்குவது என்று நினைப்பதிலே இந்த தவறும் கிடையாது. பெற்றோருடைய தவறு அல்ல. என்னுடைய பிள்ளை பொறியியலாளர் ஒன்று சிந்திப்பது பெற்றோருடைய தவறு அல்ல. அவன் வைத்தியனாக வந்தால்தான் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் என்றால் அதுதான் பெற்றோருடைய இயல்பு. இல்லை, அவன் வைத்தியனாக வரவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பை வச்சிருந்தா கூட அவன் நல்லா இருக்கலாம் என்று சிந்தித்தாள், அல்லது ஒரு பிளம்பிங் ஒர்க் செய்தால் கூட அவன் சந்தோஷமாக இருப்பான் என்று சிந்திக்கக்கூடிய நாடு உருவாக்கப்பட வேண்டும். அதை உருவாக்காமல் விட்டுவிட்டு கொள்கைகளை மாற்றம் செய்துவிட்டு கல்வி மறுசீரமைப்புகளை செய்துவிட்டோம் என்றால் அது பெரும் நெருக்கடிக்குள்ளே வரும். நான் நினைக்கிறேன் அரசு அதை பற்றி அதீதமான கவனத்தை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு புரட்சிகரமான சிந்தனை, புரட்சிகரமான நோக்க நிலையில் தான் அதீதமான எதிர்பார்ப்போடு தான் இந்த அரசை மக்கள் கொண்டு வந்து இருத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அதை நோக்கி சிந்திப்பார்கள். பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இந்த விடயங்களை நாங்கள் செயற்படுத்துவதாக இருந்தால் அதீதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிதி முதலீடுகளை போட வேண்டும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் தான் மூடப்படுகிறது இல்லை, நகரங்களில் மூடப்படுகிறது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கலையகத்திலிருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்திலே கந்தமடம் சந்தி இருக்கிறது. கந்தமடம் சந்திக்கு பக்கத்திலே தான் கந்தமடம் சைவ பிரகாச வித்தியாசாலை இருக்கிறது. மிக பாரம்பரியமிக்க வித்தியாசாலை இன்றைக்கு மூடப்பட்டு விட்டது. கொட்டடி நமசிவாயத்தில் ஆள் இல்லை. இந்த நகர சுற்று வட்டத்துக்குள்ளே ஆட்கள் இல்லை. 1-2 பாடசாலைகள் தான் நிரம்பி வழிகிறது. நீங்கள் சொல்வது போல அருகில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்றால் அங்கே படிக்கிற அத்தனை பிள்ளைக்கும் அது அருகில் உள்ள பாடசாலை தான். பதிவுபடி சட்ட ரீதியான பதிவின் அடிப்படையில் அது அருகில் உள்ள பாடசாலை தான், தவிர்க்க முடியாது. அண்மையில் நான் என்னுடைய கிராம சேவலை சந்தித்த போல அவர் சொன்னார், எங்களுடைய பதிவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கை கூடவாக இருக்கிறது, ஆனால் நேரடியாக சனத்தொகை கணக்கெடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போனால் ஆள் குறைவாக இருக்குது. என்ன பிள்ளை பிறந்த பொழுதே நகரத்துக்குள்ள வாக்காளர் பதிவு இருக்குது. அது மனநிலை மாற வேண்டும். கிராமப்புற பாடசாலைகளை தாண்டித்தான் இங்கே வருகிறார். ஒரு பாடசாலைக்கு 5 புள்ளி கழிக்கப்படுகிறது, சட்டம் இருக்கிறது. ஆனால் மிருசுவிலிருந்து பிள்ளை இங்கே வருகிறது. இனிவிலிருந்து இங்கே ஹிந்து பிரைமரிக்கு வருது பிள்ளை. மல்லாகத்திலிருந்து ஹிந்து பிரைமரிக்கு வருது. எத்தனை பள்ளிக்கூடம் தாண்டி வருது? கழிச்சிருந்தா வந்திருக்காது. சரியான பதிவும் சரியாக கழிச்சு அவர் சிஸ்டத்தில் ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகளை நாங்கள் சரியாக பயன்படுவோம். நிலைமை மாறிட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், பலாலி வீதியில் நான் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி சொல்லுவேன். பலாலி வீதியில் பயணிக்கிற பொழுது ஒரு காலத்தில் விளை நிலங்களாக இருந்த தோட்ட நிலங்கள் இன்றைக்கு விளை நிலங்களாக மாறிவிட்டது. இந்த அம்மாச்சி இருக்குது தானே திருநெல்வேலியில், அம்மாச்சிக்கு முன்னால் கிளவாணி மில்லொழுங்கு ஒரு காலத்து அப்படியே தோட்ட வெளியது. இன்றைக்கு பல்கலைக்கழக ஆசிரியர்களும் வைத்தியர்களும் அங்கே வீடு கட்டியிருக்கிறார்கள். பொறியியலாளருடைய வீடுகள் அதுக்கு குவிஞ்சு இருக்குது. என்ற நகரங்கள் நோக்கிய குடிபெயர்வு வந்து விட்டது. ஆகவே இந்த நகர பள்ளிக்கூடங்கள் முட்டி வழியத்தான் போகிறது. அது மாற்றுக்கிறது இல்லை. சென்ட் ஜான் பொஸ்கோவிலையும் கிண்டு பிரைமரிலையும் சனம் தொடர்ந்து இப்படி தான் இருக்க போகுது. அதையும் ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஏழாலையிலும் அளவட்டியிலும் மல்லாகத்திலும் குப்புளானிலும் மிருசுவிலும் சங்கத்தானையிலும் உசனிலும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை பற்றி யோசிக்கிறோம் என்றால் அது யதார்த்தத்துக்கு முரணாக இருக்கும். யதார்த்தமாக சிந்திக்க பழக வேண்டும். யதார்த்தமாக சிந்தித்து கொண்டு ஒரு கொள்கை வருகின்ற பொழுதுதான் அந்த கொள்கை வெற்றி பெறும். அதனாலே தான் இலங்கை பல கொள்கைகள் தோற்று போய்விட்டன. எனவே இந்த வரப்போகிற கல்வி மறுசீரமைப்பு என்பது ஓரளவுக்கு மாணவர்களுடைய சுமையை குறைப்பது போலவும் அதனுடைய சிந்தனை இலட்சிய நோக்கு சிந்தனைகள் ஏற்புடையதாகவும் இருக்கிறது. அந்த இலட்சிய நோக்கு சிந்தனைகள் ஏற்புடையதாக இருக்கிறதாக இருந்தால் யதார்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யதார்த்தத்தையும் ஏற்றுக்கொண்டு ரெண்டையும் பொருத்தி பார்க்கிற பொழுதுதான் இது வெற்றி பெறும். அல்லது போனால் மீண்டும் ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி நாங்கள் சிந்திக்க தலைப்பட வேண்டிய தேவை வரும். எனவே இந்த பாடசாலை கட்டமைப்பை மறுசீரமைப்பது, பாடசாலைகளை நோக்கி கிராமங்களுடைய பாடசாலைகளை நோக்கி மக்களை நகர்த்துவது என்பதெல்லாமே ஒரு சவாலுக்குரியது. அது மக்களுடைய மனப்போக்கு முடியுது. மக்களுடைய எண்ணிக்கை மாறி இருக்கிறது, சனத்தொகை செறிவு மாறி இருக்கிறது. எவ்வளவு தூரம் அதை நாங்கள் சாதிக்க போகிறோம்ன்றது மிக முக்கியமானது. குறிப்பாக பல்கலைக்கழக கல்வியினுடைய உயர்கல்வி மறுசீரமைப்பை செய்வதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் அல்லது பல்கலைக்கழக கட்டமைப்புகள் எப்படி இடம் கொடுக்கும் என்பது கேள்விக்குரியது. இப்போது கல்வி மறுசீரமைப்பில் கூட பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தலை போட்டிருக்கிறது.
அவர்கள் நிற்கிறார்கள். வரலாற்று படம் கட்டாய பாடமாக்கணும்னு நிற்கிறார்கள். அகில இலங்கை எங்களுடைய ஃபூட்டான்னு சொல்கின்ற பல்கலைக்கழக ஆசிரியருடைய சம்மேளனம் வரலாற்று பாடத்தை எல்லோருக்கும் கட்டாய பாடமாக வையுங்கள் என்று கட்டாயப்படுத்துகிறது. ஆனால் அரசாங்கம் நல்ல முடிவு எடுத்திருக்கிறது. வரலாறு கட்டாயம் அல்ல, விரும்பினால் படி இல்லாட்டி போ, ஏன்னா வரலாறு தானே பிரச்சனையை கொண்டு வருது. அப்படி முடிவு. ஆனால் அவர்கள் நிற்கிறார்கள் வரலாற்று படத்தை கட்டாயமாக கொண்டு வருச்சு. ஒரு விரிவுரையாளர் கேள்வி கேட்டார், ஏன் சமய பாடத்தை கட்டாயமாக வைத்திருக்கிறீர்கள்? அது ஏற்கனவே அறநூறு பள்ளிக்கூடத்தில் இருக்குது தானே, பள்ளிக்கூடம் அதே சிலபஸ் தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதை தூக்கி அங்கே போடுங்க. சமய கல்வி தேவையில்லை, விழுமிய கல்வியை மட்டும் வச்சிருப்போம். பிக்கு விடுவாரா? பௌத்த மத கல்வியை நிறுத்துவதற்கு பௌத்த தலைவர்கள் மத தலைவர்கள் விடுவார்கள். எங்கே ஐயர் பேசாமல் இருப்பேன். ஆனால் பௌத்த மத தலைவர்கள் அனுமதிப்பார்களா? அது பௌத்தம் அங்கே இருக்க வேண்டும். ஒரு கட்டாயம் எந்த பாடங்களுக்குள்ள சமய பாடம் வைத்திருக்கத்தான் வேணும். இந்தியாவில் இல்லை சமய பாடம், இங்கிலாண்டில் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இல்லை, ஆனால் இலங்கையில் இருக்குது. அது தவிர்க்க முடியாது. அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பிரதமர் நினைத்தாலும் செய்ய முடியாது. எந்த அரசு நினைத்தாலும் பௌத்த மதத்தை கட்டாய பாடம் இல்லாத ஒரு கல்வி முறை இலங்கையில் கொண்டு வர முடியாது. அப்படியானால் அங்கும் சில தடைகள் இருக்குதானே? இருக்குது. அது பயஸ் என்று பார்க்கக்கூடாது. அது எங்கள் பண்பாட்டின் அடிப்படை என்று பார்க்க வேண்டும். நாங்கள் கீழத்தையத்துக்கு மேலத்தையத்துக்கும் இடையில் சில பண்பாட்டியல் வாழ்வியலிலே மத கலாச்சாரங்களில் வேறுபாடு இருக்குது. சில விஷயங்கள் என்னதான் தலையை குத்தி முடிஞ்சாலும் தாண்டி போக முடியாது. அந்த ஜதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளால் வண்டி ஓட்டுவதுதான் சாணக்கியத்தனம். இப்போ தான் வரலாற்றுக்கு ஒரு முட்டுக்கட்டி வந்திருக்கிறது. அரசு சிந்தித்தது, வரலாற்றை தூக்கி எலக்டிவ்ல போட்டது, வரலாற்றை மீள கொண்டு வர சொல்லி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சொல்கிறது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அழுத்தமான கோரிக்கைகளில் ஒன்று வரலாறு கட்டாயமானமாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நாங்கள் நிற்கிறோம். இவ்வாறான பல நெருக்கடிகள் இருக்கிறது. அந்த நெருக்கடிகளை தாண்டி இந்த அரசு போகும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஏன்னால் இவர்கள் ஒரு முற்போக்குத்தனமாக சிந்திக்கக்கூடிய அரசாக பார்க்கிறோம். முற்போக்குத்தனமான சிந்தனை இருக்கும். அது குறிப்பாக பிரதமர் அவர்கள் எடின்பரோ பல்கலைக்கழகத்திலே கலாநிதி பட்டத்தை முடித்தவர். மானுடவியல் துறையினுடைய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்திலே ஒரு முற்போக்கு சிந்தனையை கொண்டிருந்த ஒரு கல்வியாளராக இருந்தவர். அது முன்கொண்டு செல்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நேற்றைய தினம் திரு அறிவுலகன் உள்ளிட்ட ஒரு அவையை வைத்திருக்கிறார்கள், ஒரு தன்னார்வ கல்வி ஆலோசனை சபை. அதுக்குள்ளே பல்வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள். இது முன்னோக்கி நகரம் என்ற விருப்பம் இருக்குது. இந்த முன்பள்ளி கல்வியை பற்றி பேசினீர்கள். முன்பள்ளி கல்வி அரசு கொண்டு வர வேண்டும் என்ற செய்தி இந்த அரசுக்கு உரியதில்லை. நீங்கள் வேணும்னா அடிச்சொல் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்கள். அவருடைய பிரதானமான 2 தடவைகளும் அவருடைய பிரதானமான தேர்தல் அறிக்கையில் முன்பள்ளிகளை அரசாங்கம் பொறுப்பெடுக்கும் என்ற செய்தி இருக்கிறது. அது எல்லோரும் சிந்திக்கிறார்கள். தேர்தல் மேனிஃபெக்டோவில் முன்பள்ளி அரசுடைமையாக்கப்படும், முன்பள்ளி கல்வி அரசினுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு செய்தி செய்யப்பட்டது. நான் இலவச கல்வியை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு அதீதமாக இலவச கல்வி அடிபட்ட இடம் முன்பள்ளி கல்வி. இலவச கல்வி அடிபட்ட இடம் இன்றைக்கு முன்பள்ளி கல்வி. இன்றைக்கு 25,000 ரூபாய் முன்பள்ளிக்கு அனுமதி கட்டணம் வாங்கி கொண்டு முன்பள்ளிக்கு மாணவர்களை அனுமதிக்கிற பள்ளிக்கூடங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அதே நேரம் தான் 50 ரூபா காசோடு 3000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்கிற டீச்சர் இங்கே இருக்கிறார். முன்பள்ளி கல்விக்காக மாணவர்கள் செலவழிக்கிற காசு அதிகம். ஆங்கில மொழி மூலமான முன்பள்ளி கல்வி ஒன்று வந்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் சாத்தியம் எனக்கு தெரியவில்லை. சின்ன வயசில் சூழல் மொழி இல்லாத ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ள நம்பிக்கையோட பிள்ளை கொண்ட இங்கிலீஷ் மீடியம் ப்ரீ ஸ்கூல். ஆனால் நாங்கள் இங்கிலீஷில் படிப்பிக்கிறது இல்லை. அந்த பிள்ளை நாங்கள் இறுதியிலே பாடசாலையில் சேர்க்கிறப்போ நான் இப்படியான அனுபவங்களை எங்களுடைய சில சிக்கல்படுகிறார். உங்களுக்கு தெரியும், எழுத தெரியாமல் இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் பாட்டு பாடுகிறார்கள். அது நர்சரி ரைம்ஸ். அது சார் சொன்ன மாதிரி பெப்பா பிக்க பார்த்தா வந்துடும். அல்லது நர்சரி ரைமை பார்த்தா பாட்டு பாட தெரியும். ஆனால் ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ண தெரியல. அல்லது ஆங்கிலத்தில் நல்ல சில பிள்ளை என்னிடம் இருக்கிறார்கள் படிப்பின பிள்ளைகளை நான் வழிபடுத்துகிறேன். ஆங்கிலத்தில் கதைக்கிறார்கள், பெப்பா பிக்க பார்த்துட்டு இங்கிலீஷில் பேசுகிறார்கள். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் எங்களுக்கு ஆரம்ப கல்வி ஒரு காலமும் இருக்காது. இலங்கையில் ஆரம்ப கல்வி ஒரு காலமும் ஆங்கில மொழியில் வரவே வராது. அது கடைசி வரையும் சாத்தியம் இல்லை ஆங்கில மொழியில் ஆரம்ப கல்வி கொடுப்பது. சென்ட் ஜோன்ஸில் கொடுப்பார்கள், அவர்கள் தனியார் சுண்டுக்குழியில் இருக்கும். ஆனால் ஜெஃப்ரண்ட் காலேஜில் அல்லது கிண்டு பிரைமரியில் வர முடியாது. அது வராது, ஒரு பொழுதும் வராது. இந்து மகளிர் கல்லூரியில் வராது, சென்ட் ஜான் பொஸ்கோவில் வராது. அது அரசாங்கத்துடைய கொள்கை. நீங்கள் ஆங்கில கல்வி மூலத்தில் வருகிற பொழுது ஹிஸ்ட்ரியை கூட ஆங்கிலத்தில் படிப்பிக்கல தெரியுமா உங்களுக்கு? உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்குது. இந்த அரசாங்கம் ஜேவிபியாக இருந்த பொழுது ஆங்கில மொழி மூல கல்வி வந்த பொழுது ஆங்கிலத்தில் தான் வரலாறு கற்பிக்கப்பட்டது. ஆனால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வரலாறு ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படக்கூடாது, அது தாய்மொழியில் கற்பிக்கப்படணும் என்றால் சொல்லாட்சிகள் மாறிவிடும், டெர்மினாலஜி மாறிவிடும். வரலாற்றை கூட ஆங்கிலத்தில் கற்பிக்கப்பட முடியாது நெருக்கடியில் தான் இலங்கை இருக்கிறது. இங்கிலீஷ் மீடியம் இந்த கல்வி திருத்தம் செய்துட்டு பார்ப்போம். ஏன் வரலாறு ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படுமாக இருந்தால் அந்த ரிச்ஃபுல்னஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வளரும். அது பெரிய அளவில் வரும். என்ற விஞ்ஞானம் கற்பித்தவர்களை, விஞ்ஞானத்தை ஆங்கிலத்தில் கற்றவர்களை விட சமூக விஞ்ஞானத்தை ஆங்கிலத்தில் கற்றவர்களும் ஆங்கிலத்தில் புலமையாளர்கள். அவர்களாம் புலமையாளர்கள். பேராசிரியர் கைலாசபதிக்கு நிகராக எங்களுடைய விஞ்ஞான பல்கலைக்கழகத்தில் அவ்வளவு ஆங்கில புலமை இருந்தது கிடையாது. ஏன்னா சமூக விஞ்ஞானத்தை ஆங்கிலத்தில் கற்க வேண்டும், வரலாற்றை ஆங்கிலத்தில் கற்க வேண்டும். அது விட மாட்டார். இப்படி பல அரசியல் பொருளாதார சமூக காரணி இருக்குது. இதெல்லாம் தாண்டித்தான் இது வர வேண்டும். இலங்கை இந்த இத்தகைய விதிமுறைகளிலிருந்து விடுபடுவது என்று சாத்தியம் இல்லை. பௌத்தத்தை தூக்கி வெளியிலே போடுவது, வரலாற்றை ஆங்கிலத்தில் கற்பிப்பது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை. முன்பள்ளியை இலவச கல்வியாக வைத்திருங்கள் பார்ப்போம். நீ பாடசாலை கல்வி வேண்டாம், முன்பள்ளி இலவச கல்வியாக பார்க்கலாம் முடியாது. இன்றைக்கு முன்பள்ளி ஒரு பெரிய வியாபாரமாக மாறி இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் தொலைபேசி இயக்குநராக இருந்த இந்த கம்யூனிகேஷன் வச்சிருந்த ஒரு காலத்தில், இந்த சண்டை காலத்தில் கம்யூனிகேஷன் வச்சிருந்தா நிறைய உழைக்கலாம்.
அவர் பிறகு அந்த பேஷனை மாற்றிட்டு முன்பள்ளி ஓனர். யாழ்ப்பாணம் முழுவதும் பல முன்பள்ளிகள் அவருக்கு இருக்கிறது. 1500 2000 மாணவருடைய கொண்டோல் இருக்கிறார். மாதாந்தம் 5000 10,000 வாங்கினோம். இன்றைக்கு அது வருமானம் தருகின்ற தொழிலாக மாறிட்டது முன்பள்ளி. கொள்கையை அடிபட்டு போயிட்டு இங்கே சொன்ன அந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் நான் கற்பிப்பவன். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அந்த முன்பள்ளி ஆசிரியர்களை கற்பிக்கின்றேன். மிக ஆற்றல் ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறார்கள். பல்கலைக்கழக பட்டதாரிகள் அங்கே இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு புதிய கல்வி பாட அழகை அறிமுகம் செய்தோம். ஸ்டெம் ஃபார் லிட்டில் லேர்னர்ஸ். நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன். அங்கே சின்ன வயசுலேயே இந்த விஞ்ஞான கல்வியை கொடுக்குறார்கள். ப்ரீ ஸ்கூல் லெவலில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக விஞ்ஞானம் கற்பிக்கப்படுது. நாங்கள் இப்போ அதை கொண்டிருக்கோம். சக்ஸஸாக வந்துருக்குது. 100 பரிசோதனைகளை செய்திருக்கிறோம். ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக பரிசோதனை செய்திருக்கிறான். வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. எழுத வாசிக்க பழக்கல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களோட சிஸ்டம் எங்களை அனுமதிக்காது. சிஸ்டங்களை விடாது. சில நடைமுறைகள் இலங்கையில் தூக்கி எறிய முடியாது. பௌத்தத்தினுடைய ஆதிக்கம், இந்த மொழி சார்ந்த ஆதிக்கம், சிங்கள மொழியின் ஆதிக்கம், வரலாறு. நாங்கள் இன்றைக்கி பல்கலைக்கழக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இங்கே எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நாங்கள் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கோம். வரலாற்று பாடத்திலே அது நியாயமானதாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் வந்து சிங்கள வரலாற்றை மட்டும் படித்து விட்டு போக முடியாது. என்னுடைய இனத்தினுடைய வரலாறு அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். இது சாத்தியமா? நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தேசிய கொள்கைக்காக அதை கொடுத்திருக்கிறோம், பரிந்துரை செய்திருக்கிறோம். வரலாறு என்பது மாணவர்கள் மத்தியில் சமத்துவத்தை சொல்ல வேண்டும். அது அவர்களுக்குள்ள ஒரு கிரிமினன்ஸை கொண்டு வந்துடக்கூடாது, ஒரு பின்னடைவை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வீட்டு குடும்ப வரலாற்றை நானே படிக்க வேண்டும். என்னுடைய தந்தையினுடைய பெருமையை நான் படிக்க வேண்டும். அந்த சிந்தனை பக்குவங்கள் மாற வேண்டும். அது எல்லாவற்றையும் இந்த அரசு மாற்றுமாக இருந்தால், இந்த கல்விக் கொள்கை அதை சீரமைக்குமாக இருந்தால், 5 வருஷத்தில் இலங்கை 2048 சொல்லி நினைக்கிறேன் அவர் தெரிந்த நாடு. நான் இது எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு போவோமாக இருந்தால் 2030 A-level எக்ஸாம் நடக்கிற பொழுதே நாங்கள் மாற்றத்தை நோக்கி போய்விடுவோம். இது எல்லாத்தையும் எப்படி மாற்றப் போகிறார் என்ற பெரிய சவாலோடு தான் இன்றைய அரசு இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நன்றி. இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நடைமுறையோடு எப்படி நாங்கள் இந்த உயர்தரம் அதே நேரத்தில் பல்கலைக்கழக அனுமதி சார்ந்த விடயங்களை பார்க்க போகிறோம் என்று அதற்கான ஏதாவது முன்மொழிவுகள் இருக்கின்றனவா அல்லது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா? நன்றி. முக்கியமாக இந்த உயர்தரம் தொடர்பான கல்வி சீர்திருத்தத்தை பற்றி ஆலோசனை தான் இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற உத்தேசிக்கப்பட்டதின்படி உயர்தரத்தில் ஏற்கனவே 4 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இப்பொழுதும் வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, ஹியூமனிட்டிஸ், பிஸ்னஸ், அந்த 4 ஸ்ட்ரீமும் தொடர்ந்து இருக்கத்தான் போகுது. அதுக்கு மேலதிகமாக ஒகேஷனல் ஸ்ட்ரீமை கொண்டு வரணும். அப்போ அதே ஸ்ட்ரீம் அப்போ பல்கலைக்கழக மட்டத்தில் இப்போ உத்தேசிக்கப்பட்டதின்படி பல்கலைக்கழகத்துக்கு அதே மாதிரி மாணவர்கள் போகக்கூடியதாக இருக்கும். அதில் பெரிய குழப்பங்கள் வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அது செய்யப்பட்டால்தான் அதில் வந்து ஏதோ ஒரு பிரயோசனம் இருக்கும். அதில் இப்போ நாங்கள் யோசிக்கிற மாற்றங்கள் என்று சொன்னால், முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரீம் லைனிங் வந்து முன்னுக்கு ஏர்லியாகவே அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. இப்போ இலங்கையில் ஒரு மாணவன் வந்து பாலாஜி ஸ்ட்ரீமில் படிக்க வலிக்கிட்டார். அவர் வந்து இப்போ இருக்கிறதுபடி பாலாஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் என்று படித்தால் அவர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்று பண்ணணும். அப்படி இல்லைன்னா அலைட் சயின்ஸ் அதில் சிலதில் இருக்குது. ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தன் மகன் வந்து மெடிசன் போகணும்னு சொல்லி அதிகமான நல்ல மாணவர்கள் எல்லாம் அந்த ஸ்ட்ரீமில் கொண்டு விடுகிறார்கள். ஆனால் அதில் எல்லோரும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போக முடியலை. அப்போ அந்த ஸ்ட்ரீமில் படித்து பல தகுதியான மாணவர்கள் வந்து மெடிசன் கிடைக்காமல் இருக்கும்போது வேறு ஸ்ட்ரீமில் வேறு படிக்கிறார். அப்போ உதாரணமாக இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால், ஒரு மாணவன் வந்து இந்த மெடிக்கல் பயாலஜிக்கல் ஸ்ட்ரீமில் படித்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைக்கலைன்னா அவருக்கு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால், அல்லது அவருக்கு வேறு முகாமித்துவ கற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா இருந்தால் அது நன்றாக இருக்கும். உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் இப்படி தான் இருக்கிறது. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து பார்த்தேன், நியூசிலாண்டில் இருந்தேன், சிங்கப்பூரில் இருந்தேன். 3 இடங்கள்லையும் அந்த ஸ்ட்ரீம் லைனிங் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அது இலங்கையில், ஜப்பான், ஜெர்மனி அப்படியான சில இடங்களில் அதை முன்னுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த ஸ்ட்ரீம் லைனிங் அப்போ நான் ஒரு ஆலோசனை நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஸ்ட்ரீம் லைனிங் வந்து மாணவன் வந்து பல்கலைக்கழகத்தில் மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும். அது எப்படி வழங்கப்படலாம் என்று சொன்னால், அந்த ஸ்ட்ரீமில் 3 பாடம் எடுக்கிறார் என்று சொன்னால் அது அந்த பாடத்திட்டம் கொஞ்சம் குறைக்கப்பட வேண்டும். A-levelலையும் 5 பாடங்கள் எடுக்கக்கூடியதாக, அந்த ஸ்ட்ரீமில் 3 பாடங்கள், இன்டர்டிசிப்ளினரியாக 2 பாடங்கள் எடுத்தார். உதாரணமாக ஒரு மாணவன் வந்து பாலாஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தால் அவருக்கு மெடிசன் கிடைக்கலைன்னா அவர் இன்ஜினியரிங் போகலாம், இல்லைன்னா முகாமத்துவ கற்கக்கூடியதாக இருக்கும். அது பல்கலைக்கழகத்தில் அவர் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வருமாக இருந்தால் அது மாணவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அது மாத்திரமில்லை, இது முக்கியமான இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டாக வேண்டும். இந்த கணிதம், அது ஏற்கனவே எங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அதை முன்மொழிவாக கொடுத்துருக்குது. கணிதம் வந்து உயர்தரத்தில் கற்பிக்கப்படுவது இல்லை. இலங்கையில் மாத்திரம்தான் அதை நான் கண்டிருக்கேன். இலங்கையில் வந்து கணிதத்துறையில் கற்கிற மாணவர்கள் மாத்திரம்தான் கணிதத்தை கற்கிறார்கள்.
ஈவன் பாலாஜி உயிரியல் விஞ்ஞானம் படிப்பவர்களோ வர்த்தக மாணவர்களோ கலை மாணவர்களோ கணிதத்தை படிக்கவில்லை. ஓலெவலோட கணிதம் நிற்கிறது. எனது அனுபவத்தில் நான் மோனாஷ் பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக இருக்கும்போது நான் வியாபார கற்கைகள் மாணவர்களுக்கு செயல்முறை இந்த டியூட்டோரியல்ஸ் கிளாஸஸ் எடுத்து அவர்களுக்கு கல்குலஸ் தெரிஞ்சிருந்தது. கல்குலஸ் என்ற நுண்கணிதம் இங்கே ஒரு வியாபார கற்கை மாணவனுக்கோ தெரியவில்லை. அதன் பின்னர் விசாரித்த போது அங்கே எல்லாருமே கணிதம் கற்கிறார்கள். அதன் பின்னர் பார்த்தபோது பல நாடுகள் அவர்களுக்கு இப்படியான சாய்ஸ் இருக்கிறபடினால ஏலெவலில் சகல மாணவர்களும் கணிதம் கற்கிறார். இங்கே மாதிரி கணிதத்தை ஓலெவலோட நிறுத்தவில்லை. அப்போ கணிதமும் ஒரு பாடமாக ஏலெவல்லையும் கணிதம் ஒரு பாடமாக எல்லாருக்குமே. அதுக்காக கணிதம் இப்போ இருக்கிற கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் அதே ஸ்டாண்டர்டில் அதே அளவு சிலபஸோட தேவையில்லை. ஆனால் கணிதம் குறித்த ஒரு அறிமுகம் இருப்பது அது எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கும். அதுவும் ஒரு விதத்தில் நாங்கள் பிரேரிக்க அப்படியான சந்தர்ப்பம். அதாவது 2 விதங்கள் இங்கே. ஒன்று மாணவன் தன்னோட ஸ்ட்ரீமை யூனிவர்சிட்டியில் டிசைட் பண்ணக்கூடிய இருக்கிறது மாணவர்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. 2 காரணங்கள். ஒன்று எளியாக டிசைட் பண்ணிவிட்டு பேருந்து தான் அந்த ஸ்ட்ரீமை மாறணும்னு யோசிச்சா மாற முடியாமல் இருக்குது. 2வது ஒரு ஸ்ட்ரீமுக்குள்ளேயே எல்லா நல்ல மாணவர்களும் போகும்போது அவர்களுக்கு அந்த உச்சக்கட்டமான பாடத்தெரிவு கிடைக்காமல் இருக்கும்போது அதுக்கு அடுத்த சிறப்பான மாணவர்கள் சிலவில் நல்ல இதற்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இழக்கிறார்கள். அந்த வகையில் அதை பிற்போடுவது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2வது பிரச்சனை ஏற்கனவே சர்வீஸராக எல்லோரும் குறிப்பிட்டது போல் இந்த டியூஷன் கல்ச்சர். இந்த டியூஷன் கல்ச்சரை நிப்பாட்டுறதுக்கு இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் ஹெல்ப் பண்ணும் என்று சொல்லி முதல்ல யோசித்தது. அதில் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சமேட்டிவ் அசஸ்மெண்ட் ஏலெவல் எக்ஸாம் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு கூட வெயிட்டை கொடுத்தால் டியூஷன் கல்ச்சரை நிப்பாடலாம். அதாவது 70%. ஆனால் அது பயஸ்டாக போகும். அது அந்த நிலைமையில இந்த நாடு இல்லை. இப்போ அப்படி செய்ய முடியாது. அப்போ நிச்சயமாக ஏலெவல் எக்ஸாம் ஒரு போட்டி பரீட்சையாக தான் நடக்க போகுது. அது மாற்றுவதற்கான சர்வீஸராக குறிப்பிட்ட முறை யதார்த்தமே அது பொருத்தமில்லை. அப்படி இருக்கும்போது இந்த டியூஷனோட முக்கியத்துவத்தை எப்படி குறைக்கலாம்? அதற்கு ஒரு ஆலோசனை என்றால் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி வட அமெரிக்காவில் உதாரணமாக நீங்கள் மருத்துவம் கற்பதாக இருந்தால் நேரடியாக மருத்துவத்தை கற்க முடியாது. முதல்ல ஒரு விஞ்ஞானமானியம் ஒரு கற்கையை கற்று அதன் முடிவு உங்களோட தேர்ச்சியை கொண்டு தான் மருத்துவ கல்விக்கு போகிறார். அதே போல் இப்பொழுது இந்த டியூஷன் ஏன் ஃபேமஸாக இருக்குதுங்க? டியூஷன் ஏன் எல்லோரும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் 2 ஒன்று இன்ஜினியரிங் மெடிசின் அந்த 2ம் போக வேண்டும்ன்றதுக்காக தான் ஆக கூடுதலாக பெற்றோர் ஏலெவல் பொறுத்தவரை வேறு டியூஷன் பெருமளவு பணத்தை செலவழித்து அது டியூஷனுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார். அதை நேரடியாக மாணவன் என்டர் பண்ண முடியாத மாதிரி எல்லா மாணவர்களும் யூனிவர்சிட்டியில் முதல் விஞ்ஞான பீடத்துக்கோ தெரிவு செய்து அதில் முதலாம் வருட அவருடைய பெறுபேற்றின் அடிப்படையில் அவர் மருத்துவ பீடத்துக்கோ இன்ஜினியரிங் பொறியியல் பீடத்துக்கோ செல்வதாக இருந்தால் ஓரளவுக்கு டியூஷனுடைய இம்பார்ட்டன்ஸை குறைக்கலாம். அதாவது பல்கலைக்கழகத்தில் முதலாம் வருடம் ஒரு மல்டி டிசிப்ளினரி பல டிசிப்ளினை சேர்ந்த ஒரு கற்கினரி அந்த முதலாம் வருட கற்கினரின் பெறுபேட்டை வைத்துக்கொண்டு அவரை நாங்கள் முக்கியமான அதிக டிமாண்ட் உள்ள கற்கினரிகளுக்கு அனுப்புவதை அது பல்கலைக்கழக மட்டத்தில் கல்வி மறுசீரமைப்பு அதில் பல சர்வீஸராக குறிப்பிட்டதில் பல இடைஞ்சல்கள் இருக்கின்றன. பல்கலைக்கழகங்கள் சுயாதீனமானவை. இதை பற்றி யூஜிசி ஆலோசிக்க வேண்டும். நிச்சயமாக பல்கலைக்கழக மறுசீரமைப்பு குறித்தும் அரசாங்கம் ஆலோசிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுவும் செய்யப்படுமாக இருந்தால் இந்த பிரச்சனையும் தீர்க்கப்படலாம். அப்போ இந்த டியூஷனுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு சில படிமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மாணவர்களுக்கு தெரிவு பல்கலைக்கழகத்திலையும் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கணிதம் ஒரு அடிப்படையான முறையில் அது கற்க வேண்டிய தேவை இருக்குது. இதோடு தொடர்பில் இப்போ நீங்கள் எல்லோருமே இந்த அபிவிருத்தி இதில் பெரிய காட்சி பண்ணால் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு. ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்றது அந்த நாட்டில் இருக்கிற வளங்களில் தங்கி இல்லை, அந்த மக்களுடைய ஆட்டிடியூடில் தான் தங்கி இருக்கின்றது. இந்த நோபல் பரிசு பெற்ற பல பொருளியல் அறிஞர்கள ஆய்வுகள்லேருந்து தெரியுது. இப்போ கடந்த வருடத்தில் கூட ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளியல் அறிஞர் ஆய்வு முடிவு ஒரு நாட்டின் அபிவிருத்தி அந்த நாட்டில் இருக்கிற வளங்களில் தங்கி இல்லை, மக்களுடைய ஆட்டிடியூட் அவர்களோட பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் அதை மாற்றுவது கல்வி தான். அதாவது இந்த பரீட்சைமைய கல்வி அதை மாற்றாது. நாங்கள் அபிவிருத்தி அடையாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு நோக்கமே பரீட்சைமைய கல்வி. பரீட்சைக்காக கற்கிறோம், நாங்கள் வாழ்வதற்காக கற்கவில்லை, அறிவை பெறவில்லை. செல்வ கணேஷ் குறிப்பிட்டது மாதிரி 1965ஆம் ஆண்டில் சிங்கப்பூர் லீ குவான் யூ மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் பிரிந்த போது லீ குவான் யூ உண்மையில் சிங்கப்பூர் எல்லோருமே கவலைப்பட்டார். அந்த நேரத்தில் லீ குவான் யூ கிளம்ப போல நாங்கள் சிங்கப்பூரை அபிவிருத்தி அடைய செய்வோம் என்று சொல்லி சிங்கப்பூரை வழக்க முயற்சித்தார். நாங்கள் உரையாடி இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நீங்கள் ஒரு களத்திலே பணியாற்றியவர் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த கல்வியின் மூலமாகத்தான் இங்கே இருக்கின்ற மக்களுடைய மனங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்.
அந்த மாற்றங்கள் நிகழுகிற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த பொருளாதார ரீதியான இந்த ஏற்றத்தாழ்வுகளை அதாவது தடுக்கக்கூடிய அந்த நிலைமைகளை ஏற்படுத்தலாம். உதாரணமாக ஒரு வைத்தியர் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஒரு சாதாரண தொழிலாளியும் வாழ முடியும் என்கிற ஒரு பொருளாதார நிலைமை எழுமாக இருந்தால் இந்த பெற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டித்தன்மை என்பது அது இயல்பாக இருக்கும். பிள்ளை விரும்புகிற துறையை பெற்றவர்களை வழிபடுத்துவார்கள். நீங்கள் இப்படி இருக்க வேண்டுமா, இப்படி இருக்க வேண்டுமா என்கிற அந்த வழிபடுதல்களை அவர்கள் இலகுவாகவே வழங்கிவிட்டு சென்று விடுவார்கள். இப்படி நாங்கள் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த கல்வியின் மூலமாக இங்கே நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்ற இந்த தொழில் துறைகளுக்குள்ளே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வேதனத்தினுடைய அடிப்படையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தொழிற்சங்க போராட்டங்கள் எல்லாம் வடிக்கும். இவர்களுக்கு ஏற்றாதீர்கள், இவர்களுக்கு இப்படி கொடுக்கலாம், இப்படியெல்லாம் வந்து நிற்பார்கள். இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச், அந்த நடத்தை மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறக்கே ஏதோ ஒரு தொழில் திறனோட வெளியேறணும். அப்படி தொழில் திறனோட வெளியேறணும். மற்றது மனப்பாங்கில் நான் என்ன வேலையும் செய்ய தயார்ன்ற ஒரு நிலை வரவும். இந்த பாடசாலை இந்த கிளீனிங் ப்ராஜெக்ட் ஒன்று நாங்கள் மகாயனா காலேஜில் செய்து நாங்கள் அதில் அந்த மாணவர்கள் பாவிக்கிற மெலசல கூடத்தை மாணவர்களை கொண்டே அதை துப்புரவு செய்வோம் என்று முயற்சித்த போது சிலர் அதுக்கு இடையூறாக எல்லாம் இருந்திருக்காரு. நிர்வாக ரீதியாகவே அதை தட்டி கழிக்கிற அளவில் போட்டு பெற்றார்கள் அதை சம்மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் யாழ்ப்பாணத்திலே ஒரு தேசிய பாடசாலை ஒன்று அந்த மாணவர்கள் மூலமாகவே அந்த உழைப்பாங்க மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். அப்போ இது இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் அந்த மட்டத்திலேயே அந்த மனப்பாங்கில் ஒரு மாற்றம் வேணும். மற்ற மாணவர்கள் பாடசாலையில் அந்த தொழிற்கல்வியை கற்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை இப்போ கல்வி சீர்திருத்தம் வர முன்னமே நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்த கலை திட்டத்தின்படி அங்கே மாணவர்களை பயிற்றுவித்திருக்கலாம். வேறு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அதை எங்களில் அந்த மனப்பாங்கு வரவும் ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றது அந்த சர்வேஸ்வரா சொன்னது போல் அந்த வரலாறு சமயமும் விழுமியமும் அந்த 2 பாடங்கள் கூட இந்த வரலாறு 2 பார்க்க அந்த வரலாற்றில் சுதந்திரத்துக்கு முன்னம் இருந்த வரலாறுகளை விட சுதந்திரத்துக்கு பின்னம் அந்த வரலாறுகளுக்கு தான் கூடுதலான அழுத்தம் கொடுக்கணும். இங்கே 2 வகையான யுத்தங்கள் நடந்திருக்கு. அதுகளுக்கு காரணம் என்ன, அதுக்கு தீர்வு என்ன என்றதை அந்த வரலாற்று பாடம் சொல்லித்தரோம். அப்போ அந்த விஷயங்களை அங்கே கொண்டு வரணும். வரலாற்று நூல்களை தயாரிப்பவர்கள் கூட ஒரு நடுநிலையில் நின்று அந்த புத்தகங்களை தயாரிக்கவும். அல்லாட்டி எல்லா இனங்களையும் சேர்ந்தவர்களும் இணைஞ்சு அந்த புத்தகங்களை தயாரிக்கிற அளவில் இருக்கணும். ஒரு மொழியில் தயாரித்த வரலாற்று புத்தகத்தை மொழிபெயர்ப்பாக மற்ற மொழிக்கு கொண்டு போகிறதுன்ட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த நாட்டில் ஏன் தேசிய இன பிரச்சனைகள் அல்லது வேறு ஆட்சி மாற்றத்துக்கான பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை. அங்கே அந்த கல்வி மூலம் நாங்கள் ஒரு சம வாய்ப்பு, சமத்துவம், எல்லோரும் சமன் என்ற அந்த விஷயங்களை அங்கே கொண்டு வருவோம். அதே மாதிரி இன்னும் ஒன்று நான் இங்கே குறிப்பிட வேணும். இந்த சமயமும் விழுமிய கல்வியும் என்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது. அந்த சமயமும் இந்த பரீட்சையில் எழுதி போட்டு ரிசல்ட்ஸை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே அந்த விழுமிய கல்வி கூடாக இந்த மனவளக்கலை யோகா பயிற்சிகள் இப்போ எங்கும் நடந்து கொண்டிருக்கு. நானும் அந்த மனவளக்கலையோட தொடர்பட்ட வகையில் மாணவர்களுக்கு கட்டாயம் தினமும் அந்த மனவளக்கலை பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒழுங்குகள் கட்டாயம் செய்யப்பட வேணும். அது அங்கே உடலுக்கான பயிற்சி, உள்ளத்துக்கான பயிற்சி, உயிருக்கான பயிற்சிகள்னு சொல்லி அங்கே பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டு யோகா பயிற்சிகள் கூட கணிசமான அளவு அந்த சிரசாசனம் அப்படி போன்ற கடினமான ஆசனங்களை குறைச்சி மட்டுப்படுத்தப்பட்டு எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் அங்கே வடிவமைச்சிருக்கிறார். இது பாடசாலைகளில் நிச்சயமாக இந்த மனவளக்கலை பயிற்சிகள் வழங்கப்படும். இதை அந்த வடிவமைச்சதில் அந்த வேதாத்ரி மகரிஷி என்றவர் மிக மிக ஒரு உன்னதமானவர். அதே மாதிரி இது இங்கே மட்டுமில்லை, இந்த பண்புகளை நாங்கள் ஆலயங்களில் கூட அந்த வழிபாட்டு முறைகளில் மாற்றங்கள் செய்து செய்முறையில் மாணவர்கள் மன அழுத்தங்களை குறைக்கக்கூடிய வகையில் செயற்பாட்டு ரீதியில் இந்த யோகா பயிற்சிகள் எல்லாம் ஆலயங்களிலேயும் வழங்கப்படும். தனியாக நாங்கள் பாடசாலைகள் என்று இல்லாமல் இந்த முறைகள் இப்போ சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியாக இந்த பயிற்சிகளையும் பாடசாலையோடு இணைந்து ஆலயங்களும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றது பாடசாலையிலேருந்து வெளியேற மாணவர்கள்
தொழிற்கல்வியோடு வெளியேறணும். இப்போ இந்திய அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு பார்த்தால் மாணவர்கள் அங்கே பேருந்து காலம் தாழ்த்தி கொண்டிருக்காமல் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய வகையில் இந்த செயல்முறை கல்வியல் இல்லை இந்த தொழிற்கல்வியல் வழிப்படுத்த வேணும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். நினைக்கிறீர்கள். இறுதியாக வைத்தியரிடம் உங்களுடைய பரிந்துரைகள் அல்லது முன்வைக்கக்கூடிய உங்களுடைய விடயங்கள் எவையாக இருக்கு? இதில் நாங்கள் என்னதான் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் இதற்கு கல்வி சீரத்துக்கு பல வேறு மாற்றங்களை செய்ய வேணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தால், இப்போ நாங்கள் வடமாகாணத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்று ஒரு நியூட்ரலாக இன்னொரு நாடு இன்னொரு குழு வந்து எங்களை அசஸ் பண்ண வரியினம் கொண்டு வையுங்க, இவர்களுக்கு உண்மையாக பிரச்சனை இருக்கா இல்லையா என்று பார்க்க. இப்போ இந்த மக்களை வந்து பார்க்க அவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் டிசிப்ளினாக இருக்கிறார்களா, கதைக்கிறார்களா, மற்றவர்களை மதிக்கிறார்களா, அவன்ற அதாவது வாகனங்களை சரியாக செலுத்துகிறார்களா, அவர்களுடைய நேர காலத்துக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள், இப்படி பல கோணங்களில் அசஸ் பண்ணுவார்கள். வடமாநிலத்தில் இப்படி ஒரு அசஸ்மெண்ட் நடந்தால் அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் ஒரு என்னென்று சொல்லுவார், எனக்கு இதில் சொல்ல விருப்பம் இல்லை இந்த மீடியாவில். அப்போ நாங்கள் முதல் பரலில் எங்களோட டிசிப்ளினையும் யோசிக்க வேணும். ஏன்னா அரசாங்கம் அதை சட்டம் வைத்துத்தான் உங்களை சிறையில் வைத்துத்தான் அதை திருத்த வேணுமென்று இல்லை. பெற்றார்கள் தங்களது பிள்ளைகள் பெரியவர்களாக வர வேணுமென்று நினைத்தால் அவர்களுக்கு அதற்குரிய வழி காட்டி கொண்டிருக்கும் போது பிள்ளையான வழியை இது பிள்ளையென்று சொல்லிக் கொடுக்க தெரிய வேணும். முந்தியெல்லாம் நாங்கள் ஒரு நாளுமே கண்டில்லை எங்களது ஆசிரியர்கள் எங்களை விட முதல் ஸ்கூலை விட்டு வெளியில் போனதில்லை. நாங்கள் தான் முதலாவதாக ஸ்கூலை விட்டு வெளியில் போகிறாக்களாக இருந்திருக்கிற மொழியை ஆசிரியர் எங்களை விட முதல் ஸ்கூலை விட்டு பாடசாலையை விட்டு வெளியேறிய நான் கண்டே இல்லை. ஆனால் இப்பொழுது பார்த்தால் 1:30க்கு ஸ்கூல் விடும்போது 1:25க்கு ஆசிரியரின் மோட்டார் பைக் பாய்ந்து வெளியில் போய் கொண்டிருக்கிறது என்றால் அவருக்கு என்ன பிரச்சனை, சமூகத்தில் அவருக்கு பல தேவைகள் இருக்குது. அவற்றை பிள்ளையை அடுத்த ஸ்கூலில் ஏற்ற வேண்டிய தேவை இருக்குது, இல்லாட்டி அவர் அது தனியார் வகுப்பை தொடங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, அல்லது அவருக்கு பல பிரச்சனைகள். அப்போ இந்த பிரச்சனைகளையும் சமாந்தரமாக அரசாங்கம் கையாழ்ந்தால் ஒழிய, இப்போ அவரது ஒரு உதாரணத்துக்கு அவர் அந்த அடுத்த ஸ்கூலில் அவற்றை புள்ளி ஏற்ற போகிறான்றப்போ அப்போ அந்த ஆசிரியருக்கு அவற்றை மகளோ மகனோ வந்து ஒரு அரசாங்க அதாவது போக்குவரத்து சேவையில் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேருவார் என்றால் அவர் அப்படி பாய்ந்து விழுந்து ஓட மாட்டார். அவர் நின்று இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்கூலில் இருந்து ஆறுதலாக போவார். அப்போ இப்படியான விஷயங்களையும் அரசாங்கம் பரவலாக செய்யவும். இப்போ பல ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸை பார்த்தீங்க, அதாவது இந்த விபத்துக்கள் நாங்கள் எடுத்து பார்த்தா தேவையில்லாத விபத்துக்களால் இப்போ ஒருவர் ஒரு மோட்டார் பைக்கில் ஆக்சிடென்ட் பட்டு விட்டார் என்றால் அவர் வந்து ஐசியூவில் இருந்து 1 மாதம் 2 மாதம் இருந்து கடைசியாக எந்த விதமான ஒரு ப்ரொடக்டிவ் இல்லாத நிலையில் சில வீட்டில் போயும் அவர் பெற்றுனா தான் இருப்பார். இப்போ இதால் வந்து சமூகத்துக்கு மட்டுமில்லை இந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய இழப்பு. இப்போ இது வந்து அவர் கடைசியாக திரும்ப நாங்கள் பின்னோக்கி பார்த்தா அவர் செய்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். அதாவது அந்த கடைசி நேரத்தில் அவசரமாக போகணுமென்று சிக்னல் லைட்டில் பாஞ்சு போயிருப்பேன். அப்போ இதுகள் வந்து எங்களோட மக்கள்கிட்ட பக்கத்தாலேயும் அவர்களது உள்ளத்திலேருந்து நாங்கள் எங்களோட நாட்டை முன்னேற்றணுமென்ற ஒரு அடிப்படை இது வரணும். அதை விட வளர்ந்த நாடுகள் எல்லாத்திலும் இந்த அதாவது தன்னடத்தை செல்ஃப் டிசிப்ளினும் சட்டங்களை மதிக்கிற தன்மையும் இருக்கிறதால தான் அவர்கள் முன்னேறினார்களே ஒழிய எல்லாத்தையும் ரிசோர்ஸை வச்சு முன்னேறல். அப்போ இப்போ சிங்கப்பூர் எடுத்தாங்கன்னா எந்த ரிசோர்ஸுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். அவர்கள் குடிக்கிற தண்ணி கூட அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அவர்கள் எந்த பாகுபாடும் காட்டவில்லை, அதால் அவர்கள் முன்னேறினார்கள். சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத எந்த ஒரு நாடும் எப்பொழுதும் அபிவிருத்தி அடையப் போவதும் இல்லை. இந்த அரசாங்கம் வரும்போது நாங்கள் சட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் நடைமுறைகளை காணவில்லை, செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் பல கஷ்டங்களில் அவர்கள் நடைமுறைப்படுத்த உள்ள சிக்கல்கள் எனக்கு இருப்பதாக தெரியுது. ஏனென்றால் அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லோரும் இந்த அதாவது சட்டங்களை அதாவது தங்களது மூளையை பாய்ப்பது சட்டங்களிலிருந்து தப்புவதற்கு. அதாவது எங்களது அரசாங்கத்து உத்தியோகத்தர்கள் எங்களோடு டாக்டர்ஸு உட்பட
அவர்கள் பார்ப்பது என்னென்னா சட்டத்திலிருந்து எவ்வாறு எங்களது அறிவை பயன்படுத்தி இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டையை பாவித்து தப்புவது அப்படியே. அதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் வைத்தியர் சில வேளை வேலைக்கு பிந்தி வரலாம், சில வேளை ஒரு சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ணலாம். அது உண்மையாக சட்டத்தின்படி பார்த்தா அது பிள்ளையாக இருந்திருக்கு. ஆனால் அவர் சட்டத்தில் உள்ள சில ஓட்டைகளை பயன்படுத்தி அந்த இந்த நடைமுறைகளை சொல்லி இப்போ இது எல்லா துறைகள்லேருந்து, அதாவது மக்களின் உள்ளத்திலேருந்து பெற வேணும், சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட மாட்ட சட்டத்துறை அதை செய்ய வேணும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சரியன்றதை மக்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வரணும். இல்லாட்டி இது நடைமுறைக்கு வர பல வருடங்கள், அதாவது பல நீண்ட காலம் எடுக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். மற்றது இப்போ இந்த மாணவர்களை நாங்கள் என்னதான் கல்வி சீர்திருத்தத்தை செய்தாலும் அதை அதாவது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நாங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்போம். அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை ஒரு மரத்தை வளர்ப்பது எப்படி என்று நாங்கள் தியரியாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ ஸ்போர்ட்ஸ்ண்டா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது பேட்மிண்டனை அவர் செலக்ட் பண்ணுறாருண்டா சப்ஜெக்டை, அவர் அதில் தியரியும் தெரிய வேணும், அவர் அதில் ப்ளே பண்ணவும் போகணும். அப்போ அவர் ஒரு பெஸ்ட்டு பேட்மிண்டன் கோச்சை பல்கலைக்கழக கல்வி முடிய அவர் வெளியில் வரணும். அப்போ அப்படியான ஒரு துறை எங்களுக்கு இன்னும் இந்த ரிஃபார்ம்ஸில் இருக்கோன்றது தெரியாது, அப்படியான சந்தர்ப்பங்கள். ஏனென்றால் அதையும் தியரியாக பயன்படுத்தி தியரி பேப்பரையை வச்சு தியரியாக பேட்மிண்டன் தெரிந்த தியரி மாஸ்டர் ஒரு ஆள் வெளியில் வர்றார் என்றால் அதில் எந்த விதமான பிரயோசனமும் இருக்காது. அப்போ இதையும் இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் கவனிக்குமோன்றது எனக்கு தெரியாது. அது கவனிக்காவிட்டால் இது ஒரு ஃபெயிலியராக தான் வரும். நிச்சயமாக அதை கவனிக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளோடும் இன்னமொரு விடயம் பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அழகு என்பது குடும்பமாகத்தான் இருக்கிறது. தங்களுடைய எல்லா விடயங்களும் குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஒரு பிள்ளை பேச தொடங்குகிற போது அது பார்த்து கற்றுக்கொள்ளுகிறது, கேட்டு அறிந்து கொள்ளுகிறது. இப்படியாக அந்த பிள்ளைகளை வளப்படுத்த வேண்டிய, அவர்களை அந்த கல்வியின்பால் இட்டு செல்ல வேண்டிய தேவையும் எங்களிடத்தில் தான் இருக்கிறது. எப்படி நாங்கள் பிள்ளைகளை வளப்படுத்துகிறோம் என்பதுதான் சமூகத்தினுடைய நாங்கள் இங்கே உரையாடி இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் சேஞ்சாக இருக்கட்டும், அல்லது அதை வைத்துக்கொண்டு நாங்கள் பொருளாதாரத்தை நோக்கி நகருவதாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்த விடயங்களாக இருக்கின்றன. இப்படி இருக்கு நாங்களும் நேரத்தையும் கரத்திலே கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த பயண இடைவெளிகள், உங்களுடைய இந்த தொழில் இடைவெளிகளுக்குள்ளே இங்கே வருகை தந்து பல்வேறு கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு.